கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான். குப்பம்மா படுத்தா மல்லாக்கத்தான். கூட்டத்துல குப்பமான்னு இருந்தா விளக்கமாத்த எடுத்துட்டு வந்துட போறாங்க. பேசாம இரு. வேண்டாம், நீ பாடவே வேணாம். பின்னாடி திரும்பி பாரு. நந்தவனத்தின் அழுகை பார். இந்த நந்தவனத்தை பார்க்கும்போது என்ன மயிருக்கு? என்னமா நந்தவனத்தில் என் கோமல வீசுகிறது. எங்கோ மனம் வீசுது. அம்மனம் படுவாடை. மனம் மல்லிகை முல்லை கருவாச்சி இளச்சவாச்சி எல்லாம் பூத்து பூத்து உழுகுது. நான் சொல்றேன் சொல்லு. மல்லிகை மல்லிகை முல்லை முல்லை இருவாச்சி இருவாச்சி கண்ட கண்ட அரளி அரளி பூ பூ சேர்த்து சொல்லணும். கண்டரளி பூ கண்டாரளி பூ கண்டரளி பூ கண்டாரளி பூ. வாயில என்ன கெட்டது மட்டும் தான் வருமா? கண்ட அரளி பூ பூ கண்டரளி பூ கண்டரளி பூ கண்டரளி பூ கண்டரளி பூ. இதுல சொல்றேன் கண்ட அரளிப்பூ கண்டாரளிப்பூ. மைக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. வாய் சரியில்லை, நீ பேசாம இரு. நந்தவனத்துக்கு போவோமா? நந்தவனத்து காட்சியை பாக்குறப்ப மனசுக்கு எவ்வளவு இன்பமா இருக்கு சொல்லுவோமா? எனக்கு திருப்தியா இருக்கு. திருப்தியா இருக்கு. திருப்தியா அவளுக்கு தோஷமா இருக்கு. ஐயே ஆசாசையா இருக்கு. மயில் ஆடுவது குயில் குண்டித்து விட்டு கூவதும் ஆண்கள் கொதித்து கொதித்து கூ ஓடுவதும் ஆண்கள் கொதித்து கொதித்துடி. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் இவ குண்டி அழகு. ஐயே இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கனி நான் சொல்லும் சொல்லில் மனதை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ உன் இதயக்கனி நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி இன்பமே சர்க்கரை பந்தல் நான் தேன்மலை சிந்தவா சர்க்கரை பந்தல் நான் தேன்மலை சிந்தவா சந்தன மேடையும் இங்கே சாகச நாடகம் எங்கே தேனோடு பால் தரும் செவ்வில நீர்கள் ஓரிரு வாழைகள் தாங்கும் தேவதை போல் எழில் மேவிட நீவர் நானும் என் மனம் ஏகும் இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே கைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகம் நானு பொன்னொலி சிந்திடும் மெல்லிய தீபத்தில் போரிடுமே நீ துள்ள புன்னகையோடொரு கண் தரும் ஜாட பேசு மந்திரம் என்ன இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ இன்பமே மல்லிகா தோட்டமா மல்லிகா தோட்டம் எனக்கு ஆசன் இருக்கிறேன். மல்லிகாத்த போவாத விளக்குமாறு பிடிச்சு போயிடும். சரி எனக்கு இந்த பாட்டு இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல. சுள்ளு சுருக்குன்னு நச்சு நறுக்குன்னு சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும் போதே மனை மின்னல் குஞ்சுக்குள்ளே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் தேகம். ஏண்டி இந்த பாட்டெல்லாம் அப்படி கொலை பண்ற நீ? எந்தன் மனவீனைய சுகராகும் உனைத்தானே தினம் பாடுது சின்னஞ்சிறு பூவே
உன்னை தொடும்போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே ஒளி மேகம் கண்ணுக்குள்ளே எந்தன் மனவீனைய சுகராகமும் உடைத்தானே தினம் பாடுது சின்னஞ்சிறு பூவே உன்னை தொழும்போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே காற்று வரும் தென்றலில் ஒரு காதல் வந்தது காத்து கிடந்த கைகள் ரெண்டும் பூட்டி வைத்தது காற்று வரும் தென்றலில் ஒரு காதல் வந்தது அது காத்து கிடந்த இரண்டு நெஞ்சை பூட்டி வைத்தது வெக்கப்படும் தங்கத்தனா தொட்டு கட்டா கட்டிலே வந்து ஒண்ணு கட்டி கட்டா இந்த கஸ்தூரி மான் குட்டி கல்யாண ஆசையில் நெஞ்சோடு வட்டிக்கிச்சு எந்தன் மனைவியினைய சுகராகமும் உனைத்தானே தினம் பாடுது சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே எலரிசி ஓவியமே மச்சான் எனக்கு ஏத்த சித்திரமே எலரிசி 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 ஓவியமே மச்சான் எனக்கு ஏத்த சித்திரமே சித்திரத்தை நம்பி எல்லாம் நான் முத்திரைய பதிச்சேனையா சித்திரத்தை நம்பி நம்பிங்களோ நானு முத்திரைய பதிச்சேனே அடி மேலே போடுறேனே அங்கே போடுறாடி அடி ஓ மேல போடுறியே மேலே போடு தோலுதான் சீச்சி மாலை எது அடுத்து நான் போறணும் போத வாங்குவேன் கழுத்துல போடு நெஞ்ச மறைச்சு நல்லா கழுத்துல மாற போடு கழுத்துலையா கழுத்துல போடு ஐயோ நெஞ்ச மறைச்சு போடுறியே பரமண்ணா அன்னைக்கு பாவாடையாவு 10 நடக்குமா அடுக்குமா அன்னைக்கு அந்த அன்னைக்கு பாவாடை ஆகுதுன்னா நீ செத்தே போயிருவேன் பாத்துக்க. ஆமா பாவாடையா? ஆமா அது பாவாடையோட பாக்குறப்பே செய்யல தெரியுதுல்ல. ஐயோ அன்னைக்கு பத்தி பேசாத. மரியாதை நல்ல தாவணி போடு. இதுதான் 2026 பேஷன். இன்னும் வரவே சின்ன பொண்ணு என்னன்னு தெரியலடி ஒரே வெக்கமா வருதுடி. வெக்க வந்தா பாவாடை தூக்கி மூடுங்கம்மா. பாவாடை தூக்கி மூஞ்சிய முன்ன மூட வேண்டியது ஏதோ வச்சு மூடுறது. கையை வச்சு பத்திக்குவா. சீ வேணாண்டி. என்னன்னு தெரியலடி எனக்கு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்னமோ எப்படி எப்படியோ செய்யுது. உங்க மூஞ்சில தவக்கலலாம் தவக்கலை பள்ளி பாம்பு பூரை நட்டுவாக்களி
என்னைக்கு இல்லாம உங்க மூஞ்சில இன்னைக்கு தவத்தின் கலை ஓ தெரியுது. தவத்தின் கலை. தவக்கலை சொரி தவக்கலை. சொரிதானே. பேசாம இரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அதுக்கு காரணம் நெகத்தை உடைச்சிடாதீங்க. நெகத்தை இந்த நெகம் உடைச்சிடாதீங்க. பாருங்க வந்து வலிக்க முடியாது. சின்ன பொண்ணு துணியை கிழிச்சிடாதீங்க. நான் தான் சின்ன பொண்ணு 6 மாசம் முழுகாம இருக்கேன். துணியை கிழிச்சிடாதீங்க. சின்ன பொண்ணு இல்ல சின்ன பொண்ணு. இந்த சீசனுக்கு அந்த துணி தான் இந்த கிழிச்சு விடாதீங்க. வந்து துணியை கிழிச்சிடாதீங்க. அடச்சி ஒரு பொம்பளை பிள்ளைய நிம்மதியா வெக்கப்பட விடுறீங்களாடி. எனக்கு அம்மாவுக்கு விரியம் பாம்பு பூந்துருக்காரு. நெளிஞ்சுக்கிட்டே கிடக்குது. அம்மா என்ன காரணம் சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு கல்யாணம். ஐயோ அம்மாவுக்கு கல்யாணம் வந்துருச்சான். இன்னமேட்டுக்கு அம்மா கிட்ட இருக்க வேண்டாம். அம்மாவுக்கு கல்யாணம் நினைப்பு எடுத்துருச்சு. அம்மா ஒரு புருஷன் கூட வாழணும்னு முடிவு பண்ணிருச்சு. இன்னமேட்டுக்கு அம்மா கூட நம்ம இப்ப சேர வேண்டாம். ஏமா நீ ஒரு 10 புருஷனோட வாழணும்னு நீ நினைக்கிற? கல்யாணம் பண்ணா ஒரு புருஷன், கல்யாணம் பண்ணாம வாழ்ந்தா இந்த ஈசனத்தமே எனக்கு புருஷன். கல்யாண ஆசை வந்தோடனே தாயாகி ஈஸ்வரிட்ட போய் அம்மா தாயே எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்றப்ப அம்மா தாயே அம்மா தாயே ஓ போடாத எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு சொல்றப்ப உலகில் அழகில் சிறந்த ஒருவரையும் தெய்வீகமானவரையும் முக்கியமா என்னைய தவிர வேற பொம்பளை பிள்ளைகளே நினைக்காத கணவர் வேணும்னு கேட்டேன். மாற்றமே இல்லடி அதுல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தாயாக ஈஸ்வரி சொன்னது என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்கன்னா, மகளே ஏலகண்ணி, உன் மனதிற்கேற்ற மன்னவர் வேண்டும் என்றால் 12 வருடம் இந்த வனத்தில் நீ பாரதவம் இருக்க வேண்டும். அப்படி பாரதவம் இருந்தா என்றால் அந்த தவத்தின் முடிவில் நன்னாளில் உன் மனதிற்கேற்ற மன்னவர் இந்த வனத்தின் வழியாக வருவார். அவரை நீ கணவராக ஏற்றுக்கொள். 12 வருஷமா 12 வருஷமா ஒரு புருஷன். சின்ன பொண்ணு 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்லடி 12 வருஷம் மனசுக்குள்ளேயே மானசீகமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்டி. ஆமா இப்பதான் ஒரு புள்ள என்று சொன்ன மாதிரியே சொல்ற. தெய்வீக காதலா ஆயா அதுல 12 வருஷமா நீ 12 பாப்பா ஒரு ஏண்டி நீ எல்லாம் ஒருத்தருக்காக எவ்வளவு வருஷம் டி காத்து 12 வருஷத்துல 12,000 புருஷன். 12,000 முடியும். ஒரு நாளைக்கு 10 புருஷன் கணக்குக்கு. எப்படி அருமல்ல? உனக்கு 2 நீ 10 பிடிக்குமா நான் 2 பிடிக்க மாட்டேன். ஆமாமா 2 தான் இவளுக்கு சரியா இருக்கு. நானும் நேர்ல அவரை பார்த்தது இல்ல. தாயாகிய ஈஸ்வரி சொன்ன அங்க அடையாளங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவருக்குள்ள அடையாளம் சொல்றேன். அப்படிப்பட்டவர் நம்ம வனத்தின் வழியா வந்தா அவளை பிடிக்காதடி. அவருக்குள்ள அடையாளம் யாரடி தாதிகளா அலங்கார தோழிகளா? யாரடி தாதிகளா அலங்கார தோழிகளா? அரகரா என்று சொல்லி அன்னவரும் ஓடிவாரா. அரகரா என்று சொல்லி அன்னவரும் ஓடிவாரா. சிவ சிவா என்று சொல்லி தேர் விஜயன் ஓடிவாரா. அரகர சிவ சிவ சம்போ மகாதேவா என்ற வார்த்தையோடு வருஷம் கழிச்சு வரவர் செம்பகானா சொல்லி வருவாரு. சிவ சிவாடி சம்போ மகாதேவன் தெய்வீகமானவர்னு அர்த்தம். சரி அது மட்டும் இல்ல 32 அங்கலட்சணங்கள் இருக்கு. ஓ அவருக்கு 32 இருந்துச்சுன்னா ஆனழகன் அது எத்தனைமா இருக்கு? சீ ஆனழகன், எழில் விஜயன், தேர் விஜயன், வில்லேந்திய வீரன், தேர் விஜயன் இப்படி எல்லாம் அற்புதமானவர். சின்னஞ்சிறு வயதன் 32 அங்கலட்சணம் இருக்கு. அப்படி நிகு 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 நிகுன்னு சலகுருது மாடாட்டம். இப்ப இருக்கிற கலரை பார்த்தீங்கன்னா மயங்கிருவேன். தோட்டத்துல மம்பட்டி எடுத்து வேலை செஞ்சு ரொம்ப பிடிக்கும். அப்படி தகா 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 என்னன்னு சொல்லவா? தோளில்தான் துளசி மாலை அவருக்கு தொப்பிலே அமிர்த கலசம். தோளில்தான் துளசி மாலை அவருக்கு தொப்பிலே அமிர்த கலசம். மார்பிலதான் மச்சரேகை அவருக்கு மணிக்கையிலே சேகண்டியும். மார்பிலதான் மச்சரேகை அவருக்கு மணிக்கையிலே சேகண்டியும்.
வேணாலும் சொல்லுமா, எத்தனை அழகு வேணாலும் சொல்லு, பல்ல பத்தி மட்டும் சொல்லாத. நான் கதையில படிச்சதை சொல்லித்தானே ஆகணும். இல்ல. தோளில் துளசி மாலை, தொப்பிலில் அமிர்த கலசம், மார்பில் மச்சரேகை, மணிக்கையில் சேகண்டி, பல்லில் பரிசவினை, பாதம் எல்லாம் செந்தாமரை, இத்தனை அடையாளங்களோடு வருவார். இருந்தாலும் நீங்க என்ன மாத்தி கூட்டிட்டு வந்துருவீங்க? கட்டிக்க போற புருஷன் பேரை சொல்லக்கூடாது. இருந்தாலும் உங்கள்ட்ட நான் சொல்லித்தான் ஆகணும். சொல்றேன், அப்படிப்பட்டவர் வந்தா மட்டும் கப்பல் பிடிச்சி என்கிட்ட கூட்டிட்டு வந்துடணும். ஆனால் அழகனடி மன்னவர் தான் அர்ஜுன ராஜனடி என்றுரைதான். அழகனடி மன்னவர் தான் அர்ஜுனி ராஜனடி மன்னவர். விழியில் கருப்பழகன் மன்னவர்தான் மீசை முறுக்கழகன் என்றுரைதான். மீசை முறுக்கழகன் என்றுரைதான். விழியில் கருப்பழகன் மன்னவர்தான். அண்ணன் நடை நடந்து மன்னவர்தான் அடிவர் அறிந்தவனம் என்றுரைதான். ராஜ நடை நடந்து மன்னவர்தான் ஓடிவர் அறிந்தவனம் என்றுரைதான். அரகர சிவனே சிவனே என்று என்றுரைதான். விஜயன் ஓடி வரார் இந்த வனம். ஆண்களில் அழகன் அற்புத மகாராஜன், அர்ஜுன மகாராஜன், விழியில் கருப்பழகன், மீசை முறுக்கழகன். அண்ணன் நடை நடந்து வருவார், ராஜா நடை நடந்து வருவார். நான் சொல்லுவார், அவர் எப்படி நடக்கிறாரோ அது மாதிரி தானே நடந்து காமிச்சேன். இப்படிப்பட்டவர் வந்தா அம்மானு கூப்பிடுங்க, தப்பாம வந்துருவேன். சரியா? அடியே அடியே, எனக்கு ஒரு சந்தேகம். ஏமா நான் உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா அம்மா நான் கட்டிக்க போற புருஷன் உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா வேணும். நீதான் வேணும். அம்மா கேக்குறப்ப அப்பா அப்பா சுண்டு விரல் கூட படக்கூடாது அவர் மேல. என் இது கூட அது மேல படாது. அப்படி தூரமா ஒதுங்கியே நின்னு பார்த்து என்னைய கூப்பிடணும். கொஞ்சம் பார்வை பிரச்சனைமா. அடே அற்புதம். சாணி போடுது பாருடி அம்மா. போட்டும் போட்டும். இத்தனை அழகு உள்ளவரை கூட்டி கொண்டே அம்மாட்ட வர்றதுக்கு நான் என்ன இழுச்ச வச்சு. நான் நம்ம என்ன இழுச்ச வச்சியா? வரட்டு வரட்டு நக்கி முடிச்சு முடிச்சு சக்கையை கொண்டே விடுவான். கொண்டு போய் விடுவான். வரட்டு நக்கி நாகராசி நக்கி. அட 2 பேரும் தண்ணியை ஊத்திக்காங்க. ஏழகனே மணந்தனிலே சிவனை எழுத செய்ய வழி நடந்து ஏழகண்ணி மணந்தனிலே சிவ சிவா வேள்வி செய்ய தான் நடந்தே. ஏழகண்ணி மணந்தனிலே சிவனை எழுத செய்ய வழி நடந்து வேகாதி வேகம் கொண்டு அரகரா விரசு கொண்டு தான் நடந்தே. வேகத்துடன் வேகம் கொண்டு நாடு பேசிக்கொண்டு வழி நடந்தே. பூமியத்தான் பார்த்தகனால் அரகரா பின்திரும்பி பாரமலே. பூமியத்தான் பார்த்தகனா சிவனை பின்திரும்பி பாரமலே. அரகரா என்று சொல்லி நான் தான் அடித்தனே சகடியை. அரகரா என்று சொல்லி நானோ அடிக்கின்றேன் சேகடியே. சிவ சிவா என்று சொல்லி நான் தான் ஊதினனே சங்கு தன்னை. சிவ சிவா என்று சொல்லி நானோ ஊதினனே சங்கு தன்னை. அரிகரி வெள்ளிங்கிரி ஆண்டவா, சம்போ மகாதேவா, இந்த ஏழகண்ணி வனத்திலே நான் சீக்கிரமாக புறப்பட்டு செல்ல வேண்டும். இந்த வனத்தை விட்டு கடந்து நான் அடுத்த வனத்துக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். நான் ஏழகண்ணி வனதானிலே அரகர சிவ சிவ சம்போ மகாதேவா வேள்வி ஜெயல் தானாடே. ஏழகண்ணி வனதானிலே அரகர சிவ சிவ மகாதேவா வேள்வி ஜெயல் ஓட்டம் பேரினாடையா அரகர சிவ சிவ சம்போ மகாதேவா ஓடி மாறும் போதே நீலே. ஓட்டம் பேரினாடையா அரகர சிவ சிவ மகாதேவா ஓடி வர காண்டி மாடு. ஏழகண்ணி வனதனிலே வேள்வி ஜெயல் தாண்டன. ஏழகண்ணி வனதனிலே வேள்வி ஜெயல் வழி நடந்து ஓட்டம் பேரினாடையா ஓடி வர காண்டி மாடு. ஓட்டம் பேரினாடையா ஓடி வர காண்டி மாடு. மடமடல மட கடந்து வருகின்றன. மடமடல கடந்து வர காண்டி மாடு. சிவ சிவா ஹரிகரி வெள்ளிங்கிரி சம்போ மகாதேவா
கண்ணை குத்திடுவாரு போல. வந்தது வராதமா செம்பகனான்ட்டு. நீ செம்பகனம் புதுப்பிட்டி தான் எனக்கு தெரியும். அதுக்காக செம்பகனம் புதுப்பிட்டின்னு சொல்லாத. அம்மா சொன்ன அடையாளம் பாப்போமா? தோலுள்ள துளசி மேல எங்க ஐயா அங்க வாங்க, உங்களுக்கு ஒண்ணு இப்படி வாங்க, நாங்க அடையாளம் பார்த்துக்கிறோம். பொம்பளை பார்க்க வேணாம், அங்க வந்து நில்லுங்க. இப்படி வாங்க, தோலுள்ள துளசி மாலை, தொப்பிலில் அமிர்த கலசம். தொப்புளுள்ள அற்புதம் பாப்பா. மார்பில் மச்சரேகை. பெரியாயே மணிக்கையில் சேகண்டி, பல்லுல மணிக்கையில சேகண்டி, பாதம் எல்லாம் செந்தாமரை. அது என்ன முழு முழுன்னு இருக்குது, நல்லா உத்துப்பாரு. அப்ப அவர்தான் இவரு. கொஞ்ச நேரம் செஞ்சு பாப்போமா? அல்லாண்ட நாள் முதலா யாரையும் நான் போட்டதில்ல. ஆமா, நான் உங்களுக்கு பார்க்கப்பட ஆசைப்பட்டேன். வேணான்னு சொல்லிருக்கலே, வெறுவாய மெல்லிருக்கலே. இந்த வாசிப்பு அந்த பிள்ளைக்கு வாச மாதிரியே இருக்குதுடா. எப்போவையிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன், நாளான கண்ணி பொண்ணு நீதான் அகாதரோ சாக்கண்ணே. வயிறு முட்டு பாரு சாமி. அசலடி அட போகு வீதியடி, வீதியடி அட போகு வீதியடி. விரலீட்டி பொச்சா குத்தி அடி பச்சடி என் மாமனோட பேர் எழுதி இந்த பட்டத்து யானையோட நானு தானே போறேன். பச்சையும் குத்தலும் வீடு ஜோடியா இங்க இருந்தால செய்யறதுக்கு ஐவாடியா இருந்தால செய்யறதுக்கு நம்ம ஈசனத்தை பஸ் ஸ்டாண்ட்ல போய் 4 பேர்த்த பாசிக்கலாம். சரி, அம்மாவை கூப்பிட்டுருவோமா? அதோ வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக. அதோ வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. வருவேன் என்றார் மாதங்கள் குளிர்ந்தும் குளிரல்லவா. நான் உந்தன் பக்கத்தில் வருவேன் என்றார் மாதங்கள் 12 குளிரல்லவா. மேகங்கள் இல்லாத வானில்லையே, நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே. மேகங்கள் இல்லாத வானில்லையே, நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக. அதோ வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. எங்கடி இது செஞ்சானம்மா உங்க பிட்டி இது ஊம்பிட்டியா? ஏய், என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? இது
ஏன் பெட்டி அவருமா அவுக்க வேணான்ட்டா. அம்மா நீங்க போறப்ப சொன்னீங்கல்ல அவருமா ஒரு தடவை அவருமா நீதான் வேணான்ட்டியே. எனக்காண்டி அவருமா இங்க எல்லாம் அவுக்க முடியாது. இல்லனா இவளுக்கு ஐயோ அதையும் ஒடிச்சு போடாதடி. ஏற்கனவே அங்க பாடி ஃபுல்லாவே அப்படித்தான் இருக்குது. இல்லனா இவளுக்காண்டி அவருமா வாய்ப்பே இல்ல. ஆசைப்படுறதுக்கு அவருமா ஐயோ வாய்ப்பே இல்ல. நீங்க சொன்னீங்களா அந்த அவரு சின்ன பொண்ணு அடியாளம் சொன்னீங்கல்ல அடையாளம் அடியாளம் அவர் வந்துட்டாரா? அவர் வந்துங்கதான் நக்குறாரு. சின்ன பொண்ணு எனக்கு ஏத்தவரா இருந்தாராடி? எனக்கு சரியா இருக்குமாடி? இல்ல சேர் போட்டுக்கலாம். வளர்த்து ராஜா சின்ன சிறு வயதானா? இல்லனா நான் சொன்ன அடையாளம்லாம் சரியா இருந்துச்சா? இல்லனா இப்படி குதி வச்ச செருப்பு போட்டோம்னா சரியா இருக்கும். சுண்டு விரல் கூட படல. நீங்க சொன்ன அடையாளம்லாம் சரியா இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன வருத்தம், அவருக்கு மாடு மிதிச்சிருச்சுமா. அம்மா அதத்தான் மாடு மிதிக்கிறப்ப இவதாம்மா புடிச்சுக்கிட்டே நின்னா. சரி அவரை நான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் அரண்மனைக்கு போங்க. அதிகமா வேலை இருக்குன்னு சொல்லி அப்பா ஆள் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. முடியாதுமா, நாங்க போறோம். உங்களுக்கு கஷ்டப்பட்டு உங்க மன்னவரை நாங்க தேடி தந்திருக்கோம்ல. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு நான் ஒரு ஓரமா உட்காந்து பாத்துட்டு போறேன். வேண்டாம் அவர் செம்ப புழுகாது அவர் செஞ்சுட்டாலும் புழு தான் செய்வார். உன் நிலைமை இப்ப எப்படி தெரியுமா ஆயிப்போச்சு? விளைஞ்சு போயிருவா பாத்துக்க. எட்டெடுக்கு மாலி ஐயோ ஏற்றி வைத்த என் கணவன் விட்டு விட்டு சென்றானடி. இந்தாலு வேறு வெட்டி நின்னானடி. ஏய் போங்கடி. கையளவு உள்ளம் ஐயா ஐவாடி ஆயி கடல் போல் ஆசை வைத்து அதுக்குள்ள விட்டானடி. ஐயா இப்போ விட முடியாம தவிக்கிறானடி. சரி கிளம்புங்க. இவனுமே தூங்கவில்லை, அவங்களையும் தூங்க வர்றதில்லை. விடிய கால் பேசுறான். அப்படியா? சரி போயிட்டு வாங்க. ஏய்